வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள், உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சில நிமிடங்கள் அமைதியாக நினைத்து பார்த்தால் ஒரு விஷயம் நிச்சயம் உங்களுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். நான் எவ்வளவு உழைத்தாலும் ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில சோதனைகள் மட்டும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. குடும்பத்திற்காக உழைத்தவர்கள். உங்களுடைய அன்பு, உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய உழைப்பு இவையெல்லாம் உங்களுடைய உண்மையான குணங்களாக இருக்கும். ஆனாலும் வாழ்க்கையில சில காலங்களில் நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் மிகவும் ஆழமானவையாகவே இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் யார் தெரியுமா? சனி பகவானின் தாக்கங்கள் தான். சனி பகவான் ஒருவரின் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்க்க மாட்டார். அவர் அந்த ஒரு நபரின் பொறுமையை, மன வலிமையை, குடும்பத்தின் பொறுப்பை, உண்மையான உறவுகள் இதையெல்லாம் நிச்சயமாக சோதித்து விடுவார். இதனால நீங்க எதுதான் உங்களுக்கு பெருசுன்னு நினைச்சீங்களோ அவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். அவர்கள் அனைவரும் உங்களுக்கு எதிரியாக பார்க்கப்படுவார்கள். இதைத்தான் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்தார். அதனால தான் இந்த கடகம் ராசிக்காரங்க கடந்த சில வருடங்களில் மனதுக்கு மிக பெரிய சோதனைகளை சந்தித்து கொண்டிருந்தார்கள். கடகம் ராசி என்பது சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இந்த சந்திர கிரகணம் உங்களுடைய அதிபதியாக இருப்பார். அதனால் இந்த கடகம் ராசிக்காரங்க அனைவருமே உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாகவே விளங்குவார்கள். குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் இந்த சனி பகவான் சந்திரன் மீது தாக்கம் கொடுத்தால் வாழ்க்கையில சில மனவேதனைகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் மறக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நீங்கள் இன்னமும் அதை நினைத்து பார்க்கும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீரானது நிச்சயமாக வந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை குறைந்த ஒரு நேரமானது இருந்திருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை என்றால் குடும்பமே கூட்டு குடும்பமாக இருந்திருக்கும். ஆனால் யாராவது ஒருவர் மூன்றாவது நபராகவோ இல்லை உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்பட்ட சின்ன பிரச்சனைகள் மூலமாகவோ உங்களுடைய குடும்பமே இரண்டாக பிரிந்து குடும்பத்தில் அத்தனை நபர்கள் இருப்பீங்க. இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாம இருப்பீங்க. இந்த ஒரு செயல்களை இந்த சனி பகவான் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தியிருப்பார். குறைந்த நேரம் குறைந்த நேரம் கூட உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமானது இருக்காது. நீங்கள் நினைத்த குடும்ப அமைதி சில காலங்கள் உடைந்து வைக்கப்பட்டிருக்கும். இதற்கு காரணம் சனி பகவான். குடும்ப வீட்டை குறிக்கக்கூடிய இடத்தை பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு காலமாக இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள். ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தேவையில்லாமல் உங்களுடைய மனதிற்குள் குழப்பங்களும் சந்தேகங்களும் அதிகமாகி கொண்டே இருக்கும். இதுதான் இந்த கடகம் ராசி குடும்பத்திலும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. நீங்கள் செய்த உழைப்பை கூட சிலர் மதிக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்க குடும்பத்திற்காக எவ்வளவோ ஓடி ஓடி பண்ணியிருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களை அனைவரும் மதிக்காமலே இருந்திருப்பாங்க. சில கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு பெரிய துன்பம் என்ன தெரியுமா? குடும்பம் இரண்டு பக்கமாக பிரிந்த ஒரு அனுபவம். குடும்பம் ஒற்றுமையாக இருந்திருக்கும். ஆனால் இரண்டாக பிரிந்து இதுவரைக்கும் அப்படித்தான் நீங்க வாழ்ந்து கொண்டு வருவீங்க. இது சில நேரங்களில் சொத்து விஷயமாக கூட இருக்கலாம். சொத்துல ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள், சில நேரங்களில் உறவினர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளால் ஏற்பட்ட சில விஷயங்கள், சனி பகவான் குடும்ப வீட்டை பாதிக்கக்கூடிய காலத்தில் உறவினர்களின் வார்த்தைகளில் குடும்பத்தில் பிளவை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியானது இருக்கும். ஒருவரின் சொல் மற்றவரின் மனதில் சந்தேகத்தை உருவாக்கக்கூடும். நீங்க பேசக்கூடிய சிலர் உங்கள் மீது பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்குள் ஆழமாக பதிந்திருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் இன்னும் ஒரு சிலர் மீது கோபத்தில் இருந்து கொண்டே இருப்பீங்க. இதனால் இந்த சனி பகவான் அதை இன்னும் பெரிதாக மாற்றிவிட்டு அதை நீங்கள் உங்களுடைய நண்பரிடமோ மூன்றாவது மனிதரிடமோ போய் கூறும் பொழுது அவர்கள் அதை பெரிய ஒரு பிரச்சனையாக ஏற்றிவிட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில பெரிய வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவு அளவுக்கு கூட நிச்சயமாக அது போயிருக்கும். இதுதான் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒருவரின் சொல் மற்றவரின் மனதில் சந்தேகத்தை உருவாக்கும். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமையானது குறைந்துவிடும். இப்படித்தான் உங்களுடைய குடும்பத்திலும் ஒற்றுமையானது இல்லாமல் சண்டை போட்டு கொண்டிருப்பீங்க. நீங்கள் நடுவில் நின்று எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி செய்வீர்கள். லாஸ்ட்ல உங்கள் மீதே ஒரு தவறான ஒரு புரிதலானது ஏற்படும். ஆனால் சில நேரங்களில் யாரும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள். மற்றும் சில நேரங்களில் நீ அவனுக்கு சப்போர்ட்டா பண்ற, இவனுக்கு சப்போர்ட்டா பண்ற, இதனால நீ எங்களுக்கு எதிராக இருக்க அப்படின்னு உங்கள் மீதும் ஒரு தவறான ஒரு புரிதலானது ஏற்பட்டுவிடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டு இருப்பீங்க. சில கடகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் மிகவும் உழைத்தும் அது உங்களுடைய மனைவி அல்லது குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகியிருக்கும்.
நீங்கள் குடும்பத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. பல நேரங்களில் உங்களுடைய ஆசைகளை விட்டுவிட்டு குடும்பத்திற்காகவே உழைப்பீங்க. நண்பர்களிடம் கூட போய் சுத்தணும், செய்யணும் அப்படின்னு ஒருபோதும் நீங்க நினைக்க மாட்டீங்க. என்னுடைய குடும்பம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் உங்களுடைய உழைப்பின் பின்னால் இருக்கக்கூடிய வழியை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள். எவ்வளவு நீங்க கஷ்டப்படுகிறீங்க அப்படின்னு அவங்க தெரியாமல் சில வார்த்தைகளை உங்கள் மீது தவறாக பேசிவிடுவார்கள். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். இதனை ஜோதிட ரீதியாக கூறணும் அப்படின்னா சனி பகவான் 7 அல்லது 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பாதிக்கும் பொழுது இந்த குடும்ப உறவுகளில் புரிதலானது தாமதமாகவே ஏற்படும். அதே நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய அமைதியை தவறாகவும் புரிந்து கொள்வார்கள். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சனி பகவானின் தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமாக வந்திருக்கும். சிலருக்கு பண பிரச்சனை, சிலருக்கு வேலை தடைகள், இன்னும் சிலருக்கு உறவுகள்ல பிரிவு, இன்னும் சிலருக்கு மன அழுத்தங்கள். ஆனால் இந்த எல்லா சோதனைகளுக்கும் ஒரே நோக்கம் இருந்தது. சனி பகவான் ஒருவரை கீழே தள்ளுவதற்காக மட்டுமே சோதனை தர மாட்டார். அவர் அந்த ஒரு நபரை வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே இந்த அளவுக்கு அவங்களை சோதிப்பாங்க. அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில துன்பங்கள் நடந்திருக்கும். நீங்கள் நம்பிய ஒருவர் திடீரென்று உங்களை விட்டு விலகியிருப்பார். நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்காமல் கூட போயிருக்கும். நீங்கள் உழைத்த ஒரு விஷயம் உங்களுக்கு தாமதமாக கூட கிடைக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கும். சில பெண்கள் வாழ்க்கையில அனுபவித்த துரோகங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். குறிப்பா சில பெண்கள் நம்பிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் திடீரென்று அவர்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி இருப்பாங்க. சிலர் நம்பியவர்களால் ஏமாற்றமும் நீங்க அடைந்திருப்பீங்க. அதே போல் சில ஆண்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்திருப்பாங்க. நண்பர், தொழில் தொடர்பு அல்லது உறவினர் இவர்களில் ஒருவரால் துரோகமானது ஏற்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் மனவேதனைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பீங்க. ஏன் இது என்னுடைய வாழ்க்கையில மட்டும் நடக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். எனவே இதற்கான காரணங்கள் சனி பகவானின் கர்ம சோதனை காலங்கள். இப்போது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சனி பகவான் சோதனை காலம் மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கிறது. எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அது எப்படி மாறப்போகிறது என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நான் இதுவரை கூறியது அனைத்தும் சரியாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் கிரகநிலைகள் மெதுவாக மாற்றமடைய ஆரம்பிக்கும். சனி பகவான் கொடுத்த சோதனைகள் மெதுவாக குறையும். நீங்கள் இதுவரை உழைத்த விஷயங்கள் பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களை விட்டு விலகிய சில நபர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பேசுவதற்காக முயற்சி செய்வார்கள். இதற்கு காரணம் உங்களுடைய கிரகநிலை மாறுவது. நீங்கள் மனதளவில் பலமாக மாறியதை அவர்கள் உணர ஆரம்பிப்பாங்க. இதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது ஏற்படும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த சில முக்கியமான நபர்கள் இருந்திருப்பாங்க. சில நேரங்களில் ஒரே ஒரு நண்பர் அல்லது ஒரு பெரியவர் அல்லது ஒரு ஆசிரியர் போன்ற ஒருவர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்திருப்பார்கள். அவர்களால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முடியும். நீங்கள் அந்த நபர்களின் வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு சென்றிருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய மனைவி அல்லது கணவர் உங்களுடைய உழைப்பை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மாறும். இது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் ஒரு சிறிய பிரச்சனையின் மூலம் அவர்கள் உங்களுடைய மனதை உணர ஆரம்பிப்பாங்க. அதன் பிறகு அவர்கள் உங்கள் பக்கம் நிற்க ஆரம்பிப்பாங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளும் மெதுவாக மாற ஆரம்பிப்பாங்க. அவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்கள் பக்கம் அவர்கள் திரும்பி விடுவார்கள். அவர்கள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலையின் மாற்றங்கள். சந்திரன் மற்றும் குரு நல்ல நிலையில் வரும் பொழுது குடும்பத்தில் புரிதலானது அதிகரிக்கும். உங்களுடைய கிரகநிலை இப்பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கையில நிலையான மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். இதைத்தான் உங்களுடைய கிரகநிலைகள் உங்களிடம் கூறும். உங்களுடைய அதிபதி சந்திரன் உங்களுக்கு ஒரு புதிய திறப்பு வாய்ப்பை கொடுக்க போகிறார். அது மன அமைதி. உங்களுடைய மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். இதனால் உங்களுடைய வேலை, பணம், குடும்பம் எல்லாமே மெதுவாக சரியான பாதைக்கு திரும்பி வரும். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். குறிப்பா உங்களை முன்பு துரோகம் செய்த நபர்கள் உடனே முழுமையாக நம்ப மாட்டாங்க. அவர்களிடம் பேசும் பொழுது ஒரு அளவு தூரங்கள் வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இப்போது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுடைய அதிபதிக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்கிறது. இந்த ஒரு பரிகாரம் எல்லாருக்கும் தெரியாத ஒன்று.
திங்கட்கிழமை என்று காலை நேரத்தில் சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்வது மிகவும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் வெள்ளை நிற உணவுகளை தானமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்கள் உங்களை தேடி வரும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய மன அமைதியை அதிகரிக்கும், உங்களுடைய குடும்பத்தில் அமைதியை உருவாக்க செய்யும். எனவே இதனை தவறாமல் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எனவே கடகம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த சோதனைகள் மிகவும் கடுமையானதாக இருந்திருக்கும். ஆனால் அந்த சோதனைகள் உங்களை பலமாக மாற்றியிருக்கும். இனி வரக்கூடிய காலத்தில் சனி பகவான் உங்களுக்கு